ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜீரக ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரைஸு. டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா திடீர்னு நம்ம உடனடியாக இந்த ஜீரக ரைஸை தாளித்து விட்டு செய்து கொடுத்துடலாம். இதுக்கு சைடிஷாக மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி, ரெண்டாவது கறி குழம்பு, இது மாதிரி குருமா எல்லாமே இதுக்கு செட் ஆகும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ காட்டுறேன், பார்த்துக்குங்க. அதுக்கு தேவையான பொருள் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, பிரிஞ்சி இலை 2, பட்டை கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதாவது அது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, 1 பவுல் அளவுக்கு பச்சை பட்டாணி, தேவையான அளவு நெய், முந்திரி தேவையான அளவு, கொத்தமல்லியும் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அந்த ஜீரக ரைஸ்க்கு தேவையான பொருள். பாருங்கள். இப்போது ஒரு பேனில் நான் தேவையான எண்ணெயை சேர்க்க போகிறேன். இது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்த நெய்யில் பாதி அளவு இதில் சேர்க்குறேன். இது நல்லா ஹீட்டான உடனே இந்த மசாலாலாம் இதில் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். இது ஒரு கிளறி விட்டுக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் கொத்தமல்லி, புதினா அது மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இது கூடவே பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போது நான் ஜீரக சம்பா ரைஸ் ஒரு 3 டம்ளர் ஊற வச்சுருக்கேன், 1/2 ஹவராக. பாருங்கள், ஜீரக சம்பாவில் எந்த ரைஸ் பண்ணாலுமே சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இதுக்கு நம்ம 1க்கு 2 அந்த ரேஞ்சுக்கே தண்ணி வச்சுட்டா போதும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இந்த பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே நல்லா வெந்துடுச்சு. அது பாருங்கள். இப்போ ரைஸை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துட்டேன். தண்ணி வடித்து வச்சுருந்தேன். அதை இப்போ அரிசியும் சேர்த்துட்டேன். அந்த அரிசியை நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிளறிக்கலாம். எதுக்குன்னா அந்த ரைஸ் ஆயிலையும் நெய்யும் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டினோம்னா அந்த ரைஸ் குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி நான் அதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
மீதி இருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்க்குறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் வச்சிடலாம். அது விசில் வந்து முடிகிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த முந்திரியை வறுத்துக்கலாம். கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டேன். அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். அது கூட நெய் கொஞ்சம் சேர்த்துட்டேன், மீதி இருக்க நெய்யை. நம்ம எடுத்து வச்ச நெய்யை பாதி வந்து வதக்குக்குள்ளே சேர்த்துட்டேன், பாதி வந்து இப்போ சேர்த்துட்டேன். உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ அந்த முந்திரியை நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டேன். இப்போ அந்த ஆயிலில் நான் வெங்காயத்தை சேர்த்துட்றேன். நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்துக்கு மேலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்குள்ளே விசில் வந்துட்டு நம்ம குக்கரை இறக்கி வச்சுட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக நம்ம பட்டாணிலாம் ஓரமாக ஒதுங்கிட்டு ரைஸும் நல்லா தெரியுது பாருங்கள். ஜீரக சம்பா ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே லைட்டாக எடுத்துட்டு குலுக்கிட்டு காமிக்கிறேன். ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும், சாதம் குழஞ்சி போகாமல். அதுக்குள்ளே வெங்காயமும் லைட்டாக பொன்னிறமாக மாறி இருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். சைடில் இதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சாதமும் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு டைம் எடுக்குது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தில் இந்த முந்திரி இந்த ஆனியன் எல்லாமே பரவலாக போட்டுட்டு குலுக்கிக்கலாம் மறுபடியும். உங்களுக்கு குக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ண வரலன்னா ஒரு பேசனில் சாதத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் பேசன் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குலுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா ரைஸ் குயிக்காக சீக்கிரமாக சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.